அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு மிச்ச நாள் ஒரு டவுட் உண்டு. எனக்கு அதாவது சஜதா திலாவா அதை எப்படி செய்யணும், அதுல என்ன துவா கழிக்குதுன்ற சம்பந்தமா எனக்கு ஒரு தெளிவொண்டு தாங்களே. சஜதா திலாவான்னு சொல்றது குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் சஜதாவுடைய ஆயத்துக்கள் வரும்போது நாங்கள் அந்த இடத்துல சஜதா செய்யணும். அதுதான் சஜதா திலாவா. உதாரணமாக குர்ஆன்ல முதலாவது இறங்கப்பட்ட சூரத்துல் அலக் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று ஆரம்பிக்கிற வசனம் சூரா முடியும் பொழுது கடைசியாக அந்த ஆயத்து சஜ்தாக்குரிய ஆயத்து. அதை நான் உங்களுக்கு காட்டி விளங்கப்படுத்துறேன். கடைசி ஆயத்து கல்லா லா துதிஹு வஸ்ஜுத் வக்தரிப். இந்த இடத்துல நாங்க அரபு தெரிந்தவர்களுக்கு எந்த இடத்துல சுஜூத் செய்யணும், எது சஜதாவுடைய ஆயத்துன்னு விளங்கும். தெரியாதவர்களுக்கு குர்ஆன்ல அடையாளமிட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது. சஜதா என்று வரமிடத்துல மேலால கோடு போட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது. இது எல்லா குர்ஆன்லயும் இந்த கோடு போட்டு காண்பிக்கப்பட்டில்ல. அது எல்லா குர்ஆன்லயும் சஜதா உடைய ஆயத்து முடியும் இடத்தில், சஜதா செய்யக்கூடிய இடத்தில் சிறிதாக அரபால் சஜதா என்று போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. சில குர்ஆன்ல அதுக்குரிய ஒரு அடையாளம் போட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது. அதாவது கிப்லாவை காட்டக்கூடிய அடையாளம் மாதிரி ஒரு அடையாளம் போட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் ஆயத்து முடியும் இடத்தில் பக்கத்திலையும் சஜதாண்டு போட்டு காண்பிக்கப்பட்டிருக்குது. எனவே எங்களுக்கு அதை இலகுவாக புரிஞ்சு கொள்ளலும். இவ்வாறு சஜதாக்குரிய இடங்கள் நிறைய குர்ஆன்ல வருது. இந்த ஆயத்து முடியும் இடத்துல வருது, சிலது ஆயத்துல இடையில வருது. அப்ப நாங்க ஆயத்து இடையில நிப்பாட்டிட்டு அந்த சஜதாக்குரிய ஆயத்துல நிப்பாட்டிட்டு எழும்பி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டல அப்படியே சுஜூதுக்கு போய் சுஜூதுல அந்த துவா ஓதிட்டு சஜத வஜ்ஹில்லதி ஹலகஹு வஷக்க சம்அஹு வபஸரஹு பிஹௌலிஹி வகுவத்திஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். எனது முகத்தை அதற்கான பார்வையையும் கேள்வியையும் தனது சக்தியால் ஆக்கியவனுக்கு தாழ்த்தினேன். மிகச்சிறந்த படைப்பாளனான அல்லாஹ் மிக பெரும் பாக்கியங்கள் கொண்டவனாவான். எழுந்து தொடர்ந்து ஓதிக்கொண்டு போகலாம். அதே நேரம் சஜதா திலாவாவுடைய ஆயத்துக்களை ஓதும் போது அதனை கேட்டுக்கொண்டு பக்கத்தில் இருப்பவரும் சஜதா செய்ய வேண்டும். ஆதாரம் புகாரி, ஹதீஸ் இலக்கம் 1075. அடுத்தது தொழுகையிலும் சூறாக்கள் ஓதும் பொழுது சஜதாவுடைய ஆயத்துக்கள் வரும் பொழுது அந்த இடத்திலும் சஜதா அதாவது சுஜூத் செய்ய வேண்டும். சஜதா திலாவா கட்டாயம் செய்யணுமா? சஜதா திலாவா சுன்னா, இது பரல் இல்ல, அதாவது கட்டாயம் இல்ல, செய்வது சிறந்தது, நன்மை கிடைக்கும். உட்கார்ந்து கொண்டு ஓதுறார்கள், உட்கார்ந்து கொண்டே சஜதா செய்யணுமா? நின்று சுஜூத் செய்ய இயலாட்டி உட்கார்ந்து செய்யணும். அதுனா கிப்லாவை கட்டாயம் நோக்கி சொல்லணுமா? எங்களோட வீட்டுல இடங்களுக்கு போனா எங்களுக்கு கிப்லாவை சரியா தெரிஞ்சு இருக்கும். அந்த நேரம் கிப்லா முன்னோக்கி சுஜூது செய்ய வேண்டும். கிப்லா இந்த பக்கம் தெரியாத ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாங்க ஓதினால் கிப்லா இந்த பக்கம் என்றதை விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். இல்லாத போது நான் கிப்லாக்குரிய திசையாகிக்கலாம் நினைச்சு அந்த திசையை நோக்கி சுஜூது செய்யலாம். நல்லம் எனக்கு இப்ப விளங்குது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.